சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் சரிந்து 57,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் சரிந்து 57,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் விலை குறைந்து 7,200 ரூபாய்க்கு ஆபரண தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த வாரங்களில் தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கம் விலை வாரத்தின் முதல் நாளான இன்று சவரனுக்கு 800 ரூபாய் சரிவு கண்டிருக்கிறது. 57,600 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்கப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் விலை குறைந்து 7,200 ரூபாய்க்கு ஆபரண தங்கம் விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 7,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 800 ரூபாய் சரிந்து 57,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரங்களில் தொடர்ந்து தங்கம் விலை ஏற்றம் கண்டிருந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்று சவரனுக்கு 800 ரூபாய் சரிவு கண்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் சரிந்து 57,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் விலை குறைந்து 7,200 ரூபாய்க்கு தங்கம் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் நிலவும் ஏற்ற இறக்கம் காரணமாக தங்கம் விலை சரிவு கண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கௌசல்யா. கடந்த வாரங்களில் தங்கத்தினுடைய விலை ஏற்றம் கண்டிருந்த நிலையில் வாரத்தினுடைய முதல் நாளான இன்று சரிவு கண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஆமா கார்த்திகா, இன்னைக்கு ஒரு தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 7,200 ரூபாய். 6 நாட்கள், அதாவது ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 2,920 ரூபாய் தங்கம் விலை உயர்ந்திருந்தது. இன்னைக்கு அதோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதான் சொல்லணும். முக்கியமான காரணம் என்னன்னா, 2 விஷயம் பார்க்கலாம் இதுல. இன்னைக்கு பங்கு சந்தைகள் கணிசமான உயர்வோட வர்த்தகம் ஆகுது. இதை நீங்க பார்த்திருக்கலாம் செய்திகள்ல. பங்கு சந்தைகள் கிட்டத்தட்ட சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 1,320 பாயிண்ட்ஸ் ஏற்றம் கண்டிருக்கு. அதே மாதிரி நிப்டியுமே 412 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இதுதான் தங்கத்துக்கும் இது ஒரு முக்கிய காரணமா சொல்லலாம். என்ன அப்படின்னா, பங்கு சந்தைகள் ஏற்றத்தினால தங்கத்துல இருக்கிற முதலீடுகள் எல்லாம் பங்கு சந்தைகளுக்கு திரும்பி இருக்கிறது. அதாவது என்னன்னா, தங்கத்துல ஏற்றத்துல இருந்தது, அதுல லாபத்தை பதிவு பண்ணிட்டு அடுத்து இன்னைக்கு பங்கு சந்தைகள்ல ஒரு முதலீடு திரும்பி இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இதுதான் தங்கம் விலை குறையறதுக்கு ஒரு முக்கிய காரணமா கூறப்படுது. பங்கு சந்தைகள் ஏன் உயர்வு அப்படின்னா, மகாராஷ்டிரால தேர்தல் முடிஞ்சிருக்கு. அங்க மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் முக்கிய காரணம். என்ன அப்படின்னா, அங்க கொள்கைகள் தொடரும் அப்படின்னு, பாலிசிகள் திட்டங்கள்லாம் தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைகள் ஆர்வத்தோட முதலீடு பண்றதுதான் பங்கு சந்தைகள் இன்னைக்கு கணிசமான உயர்வுக்கு காரணமா கூறப்படுது. சர்வதேச முதலீட்டாளர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நிதி திட்டங்களையும் பார்ப்பாங்க. எது சாதகமாக இருக்கோ எதுல வருவாயிட்ட முடியுமோ அதுல முதலீடுகளை செய்யறதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில தங்கத்துல லாபத்தை பதிவு பண்ணிருக்காங்க. பங்கு சந்தைகள்ல முதலீடுகள் அதிகரிச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு தங்கம் விலை குறையறதுக்கும் பங்கு சந்தைகள் உயர்றதுக்கும் காரணமா கூறப்படுது. 2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்குமே ட்ரேட் ஆகிற இதை வச்சு பாத்தீங்கன்னா 2 நாட்கள்ல சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 3000 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா.